மூன்றாவது அடுக்கினை உருவாக்குதல். The formation of third layer. நெருங்கி பொதிந்த அமைப்பினை பெறும் வகையில் மூன்றாவது அடுக்கினை பின்வரும் இரு வழிகளில் உருவாக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதில் ஒன்று ஏபிஏ அமைப்பு. அந்த அமைப்பை தான் நம்ம வந்து ஹச்சிபி வடிவமைப்பு அப்படிங்கிறோம். அந்த ஹச்சிபினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்டு அமைப்பை தான் வந்து ஹச்சிபி வடிவமைப்பு அப்படிங்கிறாங்க. இரண்டாவது ஏபிசி அமைப்பு, அதை வந்து பார்த்திங்கன்னா சிசிபி வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கியூபிக் க்ளோஸ் பேக்டுன்னு சொல்லுவாங்க. கியூபிக் க்ளோஸ் பேக்டு அதுதான் வந்து சிசிபி அப்படிங்கிறது. இப்போ இரண்டாவது அடுக்கில் காணப்படும் இடைவெளிகளின் மீது முதல் அடுக்கான ஏஐ ஒத்திருக்கும் வகையில் மூன்றாவது அடுக்கு படத்தில் காட்டியுள்ளவாறு அமைகிறது. இந்த அமைப்பு, இந்த ஏபிஏ அமைப்பானது அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பு, அதுதான் வந்து ஹச்சிபி என அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பில் மூன்றாவது அடுக்கில் உள்ள கோளங்கள் இரண்டாவது அடுக்கில் காணப்படும் நான்முகி துளைகளை மறைக்கும் வகையில் அமைந்துள்ளன. இப்போ இதற்கான படம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஏ அடுக்கு, ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏ அடுக்கு. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கோளங்கள் இருக்கக்கூடியது பி அடுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் திரும்பவும் ஏ அடுக்கு தான். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே அடுக்கு வகைகள் தான். அப்போ ஏ அடுக்கு அண்டு ஏ அடுக்கு மேலேயும் ஏ அடுக்கு தான், கீழேயும் ஏ அடுக்கு தான், மிடில் இருக்கிறது மட்டும் தான் வந்து பி அடுக்கு. இப்போ இதில் அடுக்கு 1 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதை 1ன்னு சொல்லலாம், ஒரு ஃபஸ்ட் அடுக்கு. இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அடுக்கு. அண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோலமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்டு, மூன்றாவது அடுக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய அடுக்கும் மேலே இருக்கக்கூடிய அடுக்கும் உருவாக்கக்கூடிய அந்த நான்முகி துளை அப்படிங்கிறத இப்போ மூன்றாவது அடுக்காக இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கோலமானது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா மறைக்கும் வகையில் வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பு அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து இங்கிலீஷில் ஷார்ட் ஃபார்மில் ஹச்சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்டுங்கிறது. அடுத்த டைப் பாருங்கள். இதவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அடுக்கு மூன்றாவது அடுக்கை நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா அது எப்படி மாற்றி பண்ணலாம் அப்படின்னா, மாறாக இரண்டாவது அடுக்கின் மேல் எண்முகி துளைகளில் பொருந்துமாறு மூன்றாவது அடுக்கின் கோலங்களை அடுக்கலாம். இவ்வாறு அமைக்கும் போது மூன்றாவது அடுக்கானது முதல் இரண்டு அடுக்குகளான ஏ மற்றும் பி ஆகியவற்றிலிருந்து எப்படி இருக்கும்னா மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மூன்றாவது அடுக்கு சி என குறிப்பிடப்படுகிறது. தொடர்ந்து ஏபிசி என்ற அமைப்பில் அடுத்தடுத்து அடுக்குகளால் உருவாக்கப்படும் கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு, அதைத்தான் வந்து சிசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கியூபிக் க்ளோஸ் பேக்டு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இதற்கான படத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே கொடுத்துருக்க படம் பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏ அடுக்கு, அடுத்து வந்து இப்போ கீழே இருக்கக்கூடிய இதை வந்து ஏ அடுக்குன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பி, இது சி, திரும்பவும் இது ஏ, அதாவது ஏ அடுக்கு. இப்போ இதில் பார்க்கக்கூடிய இந்த அடுக்குக்கு மேலே இந்த பி அடுக்கு வந்து மேலே வரும், அந்த அடுக்குக்கு மேலே திரும்ப இந்த சி அடுக்கானது வருது. இப்போ இந்த அடுக்குகளில் மேலே இருக்கக்கூடிய இந்த கோலத்தை ஒரு கோலத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி அமைச்சு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எண்முகி துளைகள் வர்றது போல் வந்து பார்த்திங்கன்னா இதை அமைக்கிறாங்க. அப்படி அமைச்சு திரும்பவும் இதே போல் அடுத்தடுத்து ஏபிசி அப்படின்னு சொல்கிறது போல் அமைக்கும்போது நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா அந்த எண்முகி துளைகளானது வந்து இதில் ஏற்படுதுங்கிறாங்க. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹச்சிபி அப்படின்ற முறையிலையும் நம்ம நெருங்கி பொதிந்த அமைப்பு உருவாக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெருங்கி பொதிந்த அமைப்புலையும் நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்கலாங்கிறாங்க. அடுத்தது இந்த ஹச்சிபி மற்றும் சிசிபி ஆகிய இரு நெருங்கி பொதிந்த அமைப்புகளிலும் அவற்றில் காணப்படும் கோலங்கள் ஒவ்வொன்றின் அணைவு எண் என்ன அப்படின்னா 12. நம்ம ஆல்ரெடி சிம்பிள் கியூபிக் பார்த்துருப்போம் 6, பொருள்மைய கனசதுரம் அப்படின்னு பார்க்கும்போது 8 அப்படின்னு சொன்னோம். அதே போல் இப்போ இங்கே ஹச்சிபி அண்ட் சிசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளில் வந்து அணைவு எண் என்ன அப்படின்னா 12 அப்படிங்கிறாங்க.
அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கோலத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த 6 அடுக்குன்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கக்கூடிய இந்த ஆட்டத்தை பாருங்கள். இந்த ஆட்டமானது இப்போ இதை சுற்றி வந்து 6 ஆட்டம் இருக்குது. அதே போல் கீழே இந்த 3 ஆட்டமும் இது கூட நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆட்டமும் இந்த கோலத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கும், டச் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இதே போல் இதுக்கு மேலேயும் 3 ஆட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம், டச் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ இந்த ஒரு கோலத்தை சுற்றி எத்தனை கோலங்கள் இருக்குது அப்படின்னா 12 கோலங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதைத்தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கோலத்தினை சூழ்ந்து அதே அடுக்கில் 6 கோலங்கள், மேல் உள்ள அடுக்கில் 3 கோலங்கள் மற்றும் கீழ் உள்ள அடுக்கில் 3 கோலங்கள் என மொத்தம் 12 கோலங்களை தொட்டு கொண்டிருப்பதால் அக்குறிப்பிட்ட கோலத்தின் அணைவு எண் என்ன அப்படின்னா 12 ஆகும். இதுவே மிகச்சிறந்த நெருங்கி பொதிந்த அமைப்பாகுங்கிறாங்க. இப்போ கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பானது முகப்பு மைய கனசதுர அலகு கூட்டினை அடிப்படையாக கொண்டது. இப்போ முகப்பு மைய கனசதுர அலகு கூட்டில் பொதிவு திறனை வந்து நாம் கணக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே வந்து எளிய கனசதுரத்துக்கு பொதிவுத்திறன் கணக்கிட்டோம். அதே போல் பொருள் மைய கனசதுரத்துக்கும் நம்ம பொதிவுத்திறன் கணக்கிட்டோம். அதே போல் தான் இங்கேயும் முகப்பு மைய கனசதுரமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஒரு பொதிவுத்திறன் எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து முகப்பு மைய கனசதுரமானது. அந்த கனசதுரத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் ஏபிசி சியில் இந்த பித்தாகரஸ் தியரம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து இந்த ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏசி மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்கொயருங்கிறது ஆப்போசிட் போகும்போது ரூட்டாக மாறிடும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபியினுடைய மதிப்பு என்ன, ஏபியினுடைய மதிப்பு ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசியினுடைய மதிப்பு அதுவும் ஏ தான். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னால 2a ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா வெறுமனே √2a மட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்து இதே படத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசியினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர், அதனுடைய மதிப்பு ஆர். அதே போல் இங்கே மேலேயும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர், மிடில் இருக்கக்கூடியது வந்து 2r. அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு 4r. அப்போ 4r இஸ் ஈக்குவல் டு இந்த ஏசி மதிப்பும் இந்த ஏசி மதிப்பும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பேர் பண்ணுறோம். அப்போ 4r இஸ் ஈக்குவல் டு a√2. இதில் நமக்கு ஆர் தான் நமக்கு தேவை, ஆரம் தான் நமக்கு தேவை அப்படின்னா r இஸ் ஈக்குவல் டு a√2 டிவைடட் பை 4 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். அடுத்தது ஆர் அலகு ஆரமுடைய கோலத்தின் கனளவு. நம்ம கோலத்தின் கனளவு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது ஃபார்முலா என்ன, கோலத்தின் கனளவுங்கிறது வந்து 4/3 πr³ அப்படிங்கிறது. அப்போ அதில் இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணுறோம், இந்த √2a டிவைடட் பை 4ங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த 3 மட்டும் கியூப் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் விவரிச்சு எழுதுவோம். √2 × √2 × இப்போ இதோடைய மதிப்பு என்ன, √2 × √2ங்கிறது வந்து 2. திரும்ப வந்து 2 × √2ங்கிறது வந்து 2√2, இதுதான் அதனுடைய மதிப்பு. அடுத்து ஏங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும், a × a இஸ் ஈக்குவல் டு a³. அடுத்து 4 × 4 16, 16 × 4 வந்து 64. இப்போ இந்த வேல்யூ முழுவதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே இங்கே டிக்டோவாக அப்ளை பண்ணியிருக்கோம். 2√2 a³ அண்டு 64. இப்போ இதில் எதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 4ஐயும் இந்த 64ஐயும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை எதாக மாறும் 16 கிடைக்கும். அடுத்து வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே இதை கேன்சல் பண்ணலாம். அதாவது இந்த 2ஐயும் இந்த 16ஐயும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ √2 இந்த π a³, 3 × 8 வந்து பார்த்தீங்கன்னா 24. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அலகு ஆரமுடைய கோலத்தினுடைய கன அளவு. அடுத்தது ஒரு எஃப்சிசி அளவுக்கூட்டிற்கு உரிய கோலங்களினுடைய எண்ணிக்கை அளவு.
அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எஃப்சிசி பொருள்மய முகப்பு மைய கனசதுரம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதில் அந்த ஒவ்வொரு முகப்புகள்லையும் ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த கார்னரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 8 ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ அந்த முகப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாதி பாதியாக தான் இருக்கும். அப்போ நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா 1 + 3 = 4ன்னு வரும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ எஃப்சிசி அளவு கூட்டக்கூடிய கோளங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 4. அப்போ எஃப்சிசி அளவு கூட்டில் உள்ள அனைத்து கோளங்களுடைய கன அளவு அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 4 × √2 πa³ / 24. இதை நீங்கள் இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது 6ன்னு கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ இங்கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ சமன்பாடு 4ஐ 1ஆல் வகுக்க. இந்த சமன்பாடு 4ங்கிறது இதுதான். இதை வந்து இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா 1ஆல் வந்து வகுக்க சொல்கிறாங்க. அப்போ வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இது பொதுவித்திறன் கணக்கிடக்கூடிய அந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. இப்போ √2 πa³ / 6 / a³. இப்போ இந்த a³ இந்த a³ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பேலன்ஸ் வேல்யூ அப்படியே இங்கே எழுதியிருக்காங்க. √2 π6 × 100. இப்போ இந்த √2னுடைய மதிப்பு 1/414. இதுதான் வந்து √2வினுடைய மதிப்பு. பையனுடைய மதிப்பு 3.14 × 100 / 6. இப்போ இந்த 3 வேல்யூ நீங்கள் பெருக்கிட்டு 6ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 74% வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எது அப்படின்னா ஒரு எளிய கனசதுரத்துக்கு என்ன வேல்யூ கிடச்சி, எளிய கனசதுரம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சி? 52.38% கிடச்சி. அதே இது வந்து பொருள் மைய கனசதுரமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 68% கிடச்சி. இப்போ முகப்பு மைய கனசதுரமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 74% வந்து இருக்குது. அப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா வெற்றிடம் இருக்குங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும்.